மேஷராசி அன்பர்களே, கோசார சனிபாவனது வக்கிரகால பலன்கள். உங்களது மேஷ ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசியில் 7.5 சனி பகவான் சஞ்சாரம் செய்து வருவது நீங்கள் அறிந்ததே. அந்த கோசார சனி பகவான் 27/7/2026 முதல் 10/12/2026 வரை சுமாராக 138 நாட்கள் இதே மீன ராசியில் வக்கிரம் அடைகின்றார். உங்களது மேஷ ராசிக்கு 10-11ஆம் அதிபதியாக சனி பகவான் பெறுகின்றார். இதே சமயம் கோச்சார குருவானது 9வது பார்வையானது வக்கிர சனிக்கு கிடைப்பதனால் சுபத்துவம் அடைகின்ற சனி பகவானால் உங்களுக்கு நிச்சயம் இக்காலகட்டத்தில் நற்பலன்களை உண்டாகும் எனலாம். அதாவது 10ஆம் அதிபதி என்ற வகையில் நீங்கள் செய்யும் வேலை தொழில் வகையிலும் எடுத்து செய்யும் முயற்சிகள் மற்றும் அறிவு சார்ந்த விஷயங்கள் வகையிலும் நல்ல பலன்களை தருபவராக சனி பகவான் இருப்பார். மேலும் செய்யும் வேலை தொழிலில் இருந்து வந்த சிரமங்கள் போட்டி பொறாமைகள் எல்லாம் குறைவடையும். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். தனவரவு போன்றவை நன்றாக அமையும். வீண் செலவுகள் குறையும். வெளிநாட்டு பயணம், தந்தை மற்றும் தந்தை வழி உறவினர் வகையிலும் நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களது ஆரோக்கியம் சிறந்து விளங்கும் மட்டுமல்ல, வங்கிகளில் அதாவது பேங்கில் உள்ள கடன்களை திருப்பி செலுத்துவதற்கான வழியும் உண்டாகும். அடுத்து 11ஆம் அதிபதியாகவும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு வருகிறார் இல்லையா? அதனால் இங்கு சனி பகவான் வக்கிரம் அடைகின்ற நிலையில் உங்களது அபிலாசைகள் எல்லாம் பூர்த்தி அடையும். மட்டுமல்ல, நண்பர்களால் ஏற்படக்கூடிய உதவி ஒத்தாசைகள் போன்றவற்றில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் இனி விலகிவிடும். அத்துடன் நல்ல பொருளாதார லாபங்களையும் சனி பகவான் தருவார். இதே சமயம் உங்களது பிறந்த ஜாதகத்தில் அதாவது ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்ர நிலையில் காணப்பட்டால் இனிவர் 138 நாட்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒளி தரும் பொற்காலமாக இது ஓரளவுக்கு அமையும் என்று கூறலாம். நன்றி, வணக்கம்.